வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட் பெட்ரோல் ஓன் போர்டு வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்னா, ஆக்சுவலாக 2 கம்ப்ளைண்ட். ஒன்று வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ண வந்து டிக் டிக்னு ஒரு மாதிரி கம்ப்ரஸர் நாய்ஸ் வருது. ரெண்டாவது வந்து லாஸ்ட் 3 மந்த்துக்கு முன்னாடி கேஸ் ரீஃபில் பண்ணியிருக்காங்க. சம் ஃபியூ வீக்ஸ் வரைக்கும் கூலிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கூலிங் வரல, மைண்ட் லீக்கேஜில் எங்கேயோ லீக் ஆகிடுச்சு. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸர் நாய்ஸ் ரீசனால வந்து டோட்டல் யூனிட்டுமே வந்து மாற்றுறோம். தட் மீன்ஸ் கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் ஆயில், எக்ஸ்ட்ரா வால்வு அண்ட் ஃபில்டர் சொல்லிட்டு எல்லாமே மாற்றுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் வேலையை வந்து பம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டென்சர் எடுத்துகிட்டு ரேட்டர் வந்து வாஷ் பண்ண வேண்டியதான், க்ளீன் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம கேபின் உள்ள வந்து கூலிங் ஆயில் கழட்டுறது, வெளியே வந்து கம்ப்ரஸர் கழட்டுறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டிட்டு டியூப் லைனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாங்கின ஸ்பேர்ஸை வண்டியில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம சேனலுக்கு இன்ட்ரோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்சால் இந்த வீடியோக்கு உங்கள் பொண்ணான லைக்கில் தந்தீங்கன்னா இந்த வீடியோ மேபி ஃபியூச்சரில் யாராவது ஷிஃப்ட் பெட்ரோல் சொல்லிட்டு சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்டில் போய் காட்டும். ஸோ அந்த ரீசனில் கேட்குறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பம்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கண்டென்சரு, கம்ப்ரஸர்லாம் கழட்டிட்டோம். இது வந்து வண்டியோட கம்ப்ரஸர் அண்ட் கண்டென்சர், ஏசி டியூப் லைன், பெல்ட். இதுக்கப்புறம் வந்து ரேட் வந்து வாஷ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி ஏர் அடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு ஃபுல்லாக நம்ம ஏர் அடிச்சுட்டு கெமிக்கல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ண வேண்டியது தான். ரோலர் கனெக்ட் பண்ணுங்க. ரோலர் பலப்பலக்குது கண்ணாடி. பார்த்தீங்கன்னா ரேட்டர் ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கேபின் உள்ள இருக்கிற கூலிங் ஆயிலை வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏசி டியூப் லைன் வந்து க்ளீன் பண்ணணும். அப்புறம் எல்லாத்தையும் வந்து வண்டியில் மாட்ட வேண்டியதுதான். அப்புறம் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ பார்ப்போம். கூலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் நம்ம கழட்டிட்டோம். ஸோ இது வந்து வண்டியோட ஸ்பேர்ஸு, கம்ப்ரஸரு, கண்டென்சரு, கூலிங் ஆயில், அப்புறம் எக்ஸ்பிரஷன் வால்வு, டியூப் லைனு, பெல்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட புது ஸ்பேர்ஸு, கம்ப்ரஸரு, ஃபில்ட்ரு, அப்புறம் கண்டென்சரு, கூலிங் ஆயில், வால்வு, ஆயில். இப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வண்டியில் மாற்றணும். அதுக்கு முன்னாடி வந்து ஏசி டியூப் லைன் வந்து க்ளீன் பண்ணணும். வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரும் கண்டென்சர் மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் கூலிங் ஆயில் உள்ளே மாட்டணும். சரின்னு சொல்லிட்டு உள்ளே கூலிங் ஆயில் மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் மாட்டிடலாம் சொல்லிட்டு ஃபில்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே குப்பையாச்சு, எலி குப்பையாச்சு. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பைப் மோட்டர் பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு விங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா இங்கே தான் ஃபுல்லாக எலி ஏறி அட்லி பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வெறும் ஃபில்டர் மட்டும் போட்டாலும் ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் சைடு வந்து வலையெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த வலையெல்லாம் எடுத்து தான் பார்த்தேன் என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்போம் சொல்லி பார்த்தா எலி ஏறி விளையாடி இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க ஏசி யூஸ் பண்ணாங்களா, கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வந்து கேபின் உள்ள வரும். ஸோ உள்ளே ட்ரைவ் பண்ணுறவங்க உள்ளே இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால இதை நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் வந்து அவுட்டோர் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதான். தகடு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். தகடு வச்சு தாரை வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே வந்து எலியோ அதோட குப்பையோ எதுவும் உள்ளே போகாது. இதுக்கப்புறம் வந்து இதே ஒரு 1/2 hour 1 hour ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிட்டு. இதுக்கப்புறம் வந்து உள்ள கூலிங் ஆயில் மாட்டணும், ப்ரெஷர் நிற்க வைக்கணும். மேபி டுமாரோ தான், நாளைக்கு தான் வந்து வண்டியை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். 12 hours later. வெல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெற்றிகரமாக வேலை முடிஞ்சது. ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், சில்லுன்னு இருக்குது. ஸோ
கேபின் உள்ள போய் பார்ப்போம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட் பெட்ரோல் ஓன் போர்டு வண்டி, பிளாக் கலர். நோட் பண்ண வேண்டியது. எனக்கு இந்த கலர் உண்மையில் ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஓகே ரைட். இதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிப்போம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். லைக் முதல் ஆக்சுவலாக 2 ப்ராப்ளம். இதில் எது ரெண்டுமே மேஜர் கம்ப்ளைண்ட் தான். இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுலாம் இல்லை, ஜென்ரலாக நம்ம சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு லிஸ்ட் எடுத்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எதுனா ஏசி ஆன் பண்ணால் ஒரு மாதிரி டிக் சவுண்ட் வருது. லைக் கம்ப்ரஸர் சைட் ப்ராப்ளம், இன்சைடில். ஓகேங்களா, கம்ப்ரஸர் உள்ளுக்குள்ள ப்ராப்ளம். அதனால இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம போத் ஆஃப் யூனிட் மாற்றுறது ஜென்ரல் டேர்ம்ஸ். ஓகேங்களா. செகண்ட் திங் என்னன்னா மைனூட் லீக்கேஜ். அது வந்து அவங்க தான் கேட்டிருந்தேன், கஸ்டமர் சைடில் நான் கேட்டிருந்தேன், ப்ரீவியஸாக ஏசி லெட்டர் என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது 3 மந்த்துக்கு முன்னாடி கேஸ் ரீஃபில் பண்ணோம். சம் வீக்ஸ் வரைக்கும் கூலிங் வந்துச்சு, சம் டேஸ் வரைக்கும் வண்டி எடுக்கல. திரும்பி வண்டி எடுத்து ஏசி ஆன் பண்ணால் சவுண்ட் அதே இரிட்டேட்டிங் சவுண்ட் நாய்ஸ் வருது, பட் உள்ள வந்து கூலிங் வரல, வெறும் காற்று தான் வருதுன்ற கம்ப்ளைண்ட். சரி சொல்லிட்டு வண்டி நம்ம ஸ்பேர்ஸ்லாம் பிரிக்கும்போது கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைக் கம்ப்ரஸர் இஷ்யூ, லைக் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். செகண்ட் திங் பார்க்கும்போது லீக்கேஜ் எங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்சர்ல அங்கங்கே வந்து ஆயில் ட்ராப்ஸாக இருக்கு. ஓகேங்களா, மைனூட் ஆயில் ட்ராப்ஸ். இது வந்து எப்படின்னா மொத்த கண்டென்சர் சைடில் ஆக்சுவலாக ஜென்ரலாக லீக் ஆகும், மொத்த பிரச்சனை இறங்கிடும். பட் இது வந்து ரொம்ப 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 மைனூட்டான லீக்கேஜ். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா பாதி கேஸ்ன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ ப்ரெஷர் அதாவது ஆக்குபை பண்ணுமோ அந்த ப்ரெஷர் மட்டும் ஆக்குபை பண்ணிட்டு பாதி ப்ரெஷர் வந்து பேலன்ஸ் ப்ரெஷர் ஏதோ கேஸ் எல்லாமே வந்து வெளியே போயிடும். அப்படி போகும்போது மீதி இருக்கிற கொஞ்சோண்டு ப்ரெஷர் மூலமா கம்ப்ரஸர் ஆக்டிவேட் ஆகும், ஏசி ரன் ஆகும், பட் கூலிங் வராது. பிகாஸ் கேஸ் இல்லைன்ற ஒரே ரீசனால. அண்ட் கம்ப்ரஸர் லைக் நாய்ஸ், அதுவும் ஒரு சம் ரீசன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் ஆயில், எக்ஸ்பேன்ஷன் வால்வு, ஃபில்டரு அண்ட் ஆயில் எல்லாமே மாற்றியாச்சு. கஸ்டமர் சைடு அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க, நாங்கள் வாங்க சொன்னோம், வாங்கி கொடுத்துட்டாங்க. தயவுசெய்து யாரும் கீழே போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ப்ரோ பிரைஸ் சொல்லு ப்ரோ ரேட் தயவுசெய்து கேட்காதீங்க. டோலிகளே சற்று புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் என்றால் நேரடியாக நீங்கள் கடைக்கு சென்று தெரிந்து கொள்வது மிக நன்று. என்னிடம் கேட்பது பயனற்றது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக சொல்ல முடியாது. பட் ஓவராலாக ஸ்பேர்ஸ் வரைக்கும் நெருக்கி 16,800 நினைக்கிறேன் சம்திங். நீங்கள் 17,000 ரவுண்ட் அவுட் பண்ணிக்கோங்க பெட்ரோல் வண்டிக்கு. ஓகேங்களா. டீசல் வண்டிக்குனா கண்டிப்பாக 19,000 சில்லற 20,000 கிட்ட நெருக்கி வந்துடும். வெறும் ஸ்பேர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இதில் வந்து டியூப்லைன் வந்து ஆட் ஆகாது, ப்ராசஸ் சுவிட்சு சம்திங் ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆகாது. மற்றபடி நான் ஓவரால் நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே ஆட் ஆகும். அண்ட் ஓவராலாக லேபர் எல்லாம் சேர்க்கும்போது கரெக்டாக ஒரு 22,000 to 23,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டிங்காக வரும். ஒரு ரேஞ்ச் லெவலில் கொஞ்சம் முன்ன பின்ன கூட வரலாம். எக்ஸாக்ட் ப்ரைஸ் கிடையாது, நான் சொல்கிற டீடைல்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல் தான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸோ கூலிங் நல்லா இருக்கு. த்ரூ எனக்கே கை அப்படி சில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி இருக்கு. லைக் வீடியோக்காகலாம் சொல்ல, நெசமாவே தான் என்ன சில்லுன்னு இருக்கு. அண்ட் கஸ்டமர் சைடில் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி சார் வேலை முடிஞ்சிச்சு அப்படி சொல்லும்போது லைக் நான் லஞ்ச் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ 2 o'clock வரேன்னு சொல்லியிருக்காங்க. 2 o'clock வந்தோடனே வண்டியை நம்ம டெலிவரி பண்ண வேண்டியதுதான், வேற எந்த வேலையும் இல்லை. அண்ட் வேற என்ன சொல்றது இருக்கு, சேனல் அப்டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் லைக்காக பார்ப்போம். ரைட்டா. ஸோ சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 618 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ரீசெண்ட் டைமில். லைக் 18 சப்ஸ்கிரைபர் கூடி இருக்கு. நம்ம இன்னும் 1000 பேரை ரீச் பண்ணல. இன்னும் 382 பேரா 82 பேர் இருக்கீங்க. எப்போ சார் வருவீங்க? நீங்கள் வந்தால் தான் 1000 பேர் ரீச் பண்ண முடியும். பட் ஆக்சுவலாக 1000 பேர் ரீச் பண்ணால் மட்டுமே யூடியூப்ல மானிட்டேஷன் வந்து மாதிரி கண்டிப்பாக கிடையாது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும். ஸோ வாட்ச் ஹவர்ஸுக்கே வந்து இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரம் வாங்கலாம். ஸோ வெறும் 618 சப்ஸ்கிரைபர், 697 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. இன்னும் 3403 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்கள் பொன்னான லைக்குகள் மூலமாகவோ நீங்கள் தரக்கூடிய சப்போர்ட்டிங் மூலமாக மட்டுமே முன்னேற முடியும். டோலிகளே சரிங்களா. ஸோ அண்ட் வீடியோ போட்டே லாஸ்ட்டாக டைம் ஆக போகுது, கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் ஆக போகுது. 11 நாள் ஆகுது. 11 நாள் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து நான் இந்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பார்க்கல, இந்த வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 நாள் ஆகிடும். இன்னும் ஒரு 5 நாள் ஆகும். ஏன்னா இதை எடிட் பண்ணணும். அண்ட் வழக்கமாக நீங்கள் பார்க்குற வீடியோவோட இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, வழக்கமாக நீங்கள் பார்க்குற வீடியோஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப ராவாக ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கும், ரொம்ப எடிட்லாம் இருக்காது. பட் இந்த வீடியோ நிறைய நான் மீம் டெம்ப்ளேட்ஸ் நிறைய விஷயங்கள் என் இன்டர்வியூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு, உங்களுக்கு வந்து பார்க்க உங்களுக்கு எப்படி, ஐ மீன் வழக்கமாக பார்க்குறவங்க, ரெகுலராக பார்க்குறவங்க, உங்ககிட்ட எனக்கு ஜென்ரலாக கேட்குறேன். இந்த வீடியோ பற்றிய தங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செய்யலாம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, வாட்டவர் என்ன ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து லைக் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குங்க. ஒன்று பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கவங்க பார்ப்பீங்க. இல்லை ரேண்டமாக வந்து யூடியூப்ல வந்து மாருதி சுசுகி ஷிஃப்ட் ஏசி நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது அந்த வீடியோவை பார்த்து கிளிக் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி மாருதி சுசுகி ஷிஃப்ட் வச்சிருக்கிற பர்சனாக தான் இருக்கும். ஒன்று டிரைவராக இருக்கலாம், ஓனராக இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் மாருதி சுசுகி ஷிஃப்ட்
இல்லை மாருதி சுசுகி பிராண்ட் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னு சொல்றேன்னா நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ வந்து லைக் ஃபியூச்சர்ல யாராவது பார்க்க போறாங்க, யாராவது வந்து கார் எக்ஸசைஸ் தேவைப்படுது மாருதி சுசுகி ரிலேட்டடா லைக் ஷிஃப்ட் பெட்ரோலோ டீசலோ ரிட்ஸோ சம்திங் வாட் எவர் blah 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 அவங்க வந்து சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து நிறைய லைக்ஸ், நிறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆயிருக்கு, நிறைய பேர் வந்து இது வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் யூடியூப் அழகாக தான் அவங்களுக்கு வந்து அது காட்டும், ரெக்கமெண்ட்லயோ சர்ச்லயும் காட்டும். ஸோ சேனல் க்ரோத் ஆகிறதுக்கும் இந்த வீடியோ உங்களை மாதிரி நிறைய ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகணும்னா பார்த்துட்டு இருக்க நீங்க ஆடியன்ஸ் ரியாக்ட் ஆனாதான் அங்க நடக்கும், இல்லைன்னா சுத்தமா நடக்காது. இது வந்து டெட்லைன் போயிடும், இது வந்து ஒன்னும் இல்லாத வீடியோ மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ நீங்க பாத்துட்டீங்கன்னா தாராளமா வந்து இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இது வந்து நிறைய க்ரோத் ஆகும், இந்த வீடியோ நிறைய பாப்புலர் ஆகும், லைக் நிறைய பேர் ரீச் ஆகுன்றது தான் பதில். அதெல்லாம் சொல்றேன். ஒருத்தரால ஒரு லைக் தான் பண்ண முடியும், அதெல்லாம் கேட்கறேன். நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த மாதிரி மோர் தென் கண்டென்ட்ஸ் ரெகுலரா வராத வாய்ப்பு இல்ல. லைக் மந்த்லி 1 or 2 இல்ல வாரத்துக்கு 1 அப்படிதான் வர வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ரெகுலரா ரெக்கார்ட் பண்ண முடியாது. சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க டோலர்களே. சரிங்களா? முடிஞ்ச டைம் கிடைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் சிம்பிளி கிளிக் பண்ணீங்கன்னா ஓவராலா எல்லா சேனலும் சொல்ற மாதிரி நோட்டிபிகேஷனா வரும். அப்கோர்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அவ்வளவுதான். அண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 6 நிமிஷம் மேல பேசிட்டு இருக்கேன் சும்மாவே. இன்னும் ஒரு 4 நிமிஷம் டைம் கொடுங்க. வீடியோ லைக் அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா டெலிவரி பண்ண ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்க. ஓகே, உங்க வண்டி மாருதி சுசுகி ஷிஃப்ட் பெட்ரோலா இருந்தாலும் சரி, இல்ல டீசலா இருந்தாலும் சரி, ஒன் போர்ட் டீ போர்டா இருந்தாலும் சரி, உங்க வண்டியில ஏசி வேலை செய்யலையா, கார் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ப்ரோ கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லு ப்ரோ நம்பர் சொல்லு ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லா டீடைல்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணிருப்பேன். அதுல போய் ஜஸ்ட் பாத்தீங்களா எல்லா டீடைலும் இருக்கும், பாத்துக்கலாம். எங்களுக்கு வேற எங்கும் கிழக்கு கிடையாது, சென்னையில மட்டும் தான் இருக்கும், சென்னையில பண்றோம். அண்ட் யூடியூப் பார்த்து கால் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் கொஞ்சம் என்ன ப்ரோ கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன், லைக் வந்து ரொம்ப டைம் டிலே பண்றேன் அப்படின்ற ஒரு லைக் ஒர்க்கில் இல்ல, நான் அந்த ஒர்க்கை வந்து நான் எடுத்துக்க கொஞ்சம் டைம் டிலே பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் கொஞ்சம் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. இங்க ரெகுலரா ஒர்க் இருக்கு, நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்போது தான் அந்த ஒர்க்கை நான் எடுத்து பண்ண முடியும். ஆல்ரெடி பெண்டிங் ஒர்க்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு டாஸ்க்கு நான் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்க கன்சல்ட் பண்ணாலும் கொஞ்சம் டைம் டிலே பண்றேன். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு வந்து தேவைப்படுது, சர்வீஸ் தேவைப்படுது, நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, லைக் ஃபோன் கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தரா என்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் 1 day டைம் கொடுக்குறேன், அன்னைக்கு வாங்க நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு எப்படி இருக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு ஓவராலா வந்து எவ்வளவு எஸ்டிமேட் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம மூவ் பண்ணுவோம். ஏன்னா நீங்க ஃபோன் கால்லே வந்து A to Z டீடைல்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. நான் வந்து அப்படியே வந்து காதுல கேட்டோன்னே இதான் இருக்கும் அதான் இருக்கும்னு நான் சொல்லிடுற மாதிரிலாம் முடியாது. நான் நேர்ல பார்க்கணும், எது வேலை செய்யுது எது வேலை செய்யல அப்படின்னு ஓவராலா நான் வந்து செக் அவுட் பண்ணிட அப்புறம் தான் இதுதான் போயிருக்கு இதான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால தான் சொல்றேன் நேர்ல பார்த்து நம்ம என்ன எதுன்னு பாத்துக்கலாம். ஸோ ஓகேங்களா? அண்ட் அதுதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெற்றிகரமாக வேலை முடிந்தது. இதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டி டெலிவரி பண்ணிடலாம். ஸோ வீடியோ இது முடித்துக் கொள்வோம். ஸோ இந்த வீடியோ நிறைய விஷயங்களை ஆட் பண்ணுவேன். ஓவராலா பழைய வீடியோ விட இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஃபைனலி இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.